சில நேரத்தில் எழுந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ஆசீர்வாதமா, கர்த்தர் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், நான் இப்படி வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசம். நீங்க இல்லை, நான் இல்லை, எல்லாருக்குமே. நம்ம மனைவியை குறித்து இன்னைக்கு திங்கட்கிழமை ரொம்ப சந்தோஷமா பேசுவோம், பிள்ளைங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசுவோம், வேலையை குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசுவோம் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மனைவியை குறித்து தப்பா பேசுவோம், கணவனை குறித்து தப்பா பேசுவோம், பிள்ளைங்களை குறித்து தப்பா பேசுவோம், நம்முடைய வேலைகளை குறித்து தப்பா பேசுவோம். இதுதான் என்ன ஆயிடுதுன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே 100% டாப்ல இருக்கும். பிறகு மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா 100% டவுன்ல இருக்கும். டவுன் டாப்னா என்ன? சில நேரத்தில் எழுந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ஆசீர்வாதமா, கர்த்தர் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், நான் இப்படி வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசம். நீங்க இல்லை, நான் இல்லை, எல்லாருக்குமே. ஒரு விசுவாசியா இருக்கிறத பத்தி நான் பேசுறேன். டாப் லெவல்ல இருப்போம், நல்ல லெவல். ஆண்டவர் இப்படி செய்வார், அப்படி பண்ணுவார், இப்படி. திடீர்னு ஒரு 12 மணிக்கு, ஒரு மணிக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஆயிடுதுன்னா அப்படியே லோவாயிடுது. என்ன ஆகுதுன்னா, சோர்வு, பயம், கவலை, பதட்டங்கள், பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம மாறிடுறோம் பாருங்க. அதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளே புரிஞ்சிக்கலாம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனைவியை குறித்து இன்னைக்கு திங்கட்கிழமை ரொம்ப சந்தோஷமா பேசுவோம், பிள்ளைங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசுவோம், வேலையை குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசுவோம் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மனைவியை குறித்து தப்பா பேசுவோம், கணவனை குறித்து தப்பா பேசுவோம், பிள்ளைகளை குறித்து தப்பா பேசுவோம், நம்முடைய வேலைகளை குறித்து தப்பா பேசுவோம். இதுதான் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம டாப் லெவல்ல இருக்கிறோம், சில நேரத்தில் கீழ் லெவல்ல இருக்கிறோம். இதெல்லாம் எங்க நடக்குது? கண்ணுக்கு தெரியாத நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணத்தின் மூலமாக இது நடக்கிறபடினால நம்முடைய சரீரத்தில் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் மனதின் மூலமாக பிசாசு தடுத்து நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறான். ஆகவே அருமையானவர்களே, ஆகவே தான் இதை எப்படி நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் காட்ட முடியுமா பாஸ்டர்? கண்டிப்பாக காட்ட முடியும். அதுதான் நான் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறேன், நான் போதகராக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இயேசுவிடத்தில் இயேசு வந்து என்ன பண்ணார், ஒரு இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு என்ன கேட்குறாருன்னா, தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஜனங்கள் என்னவா சொல்லுகிறாங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சீடர்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் உங்களை எரோமியான்றாங்க, ஒருத்தர் உங்களை எலியான்றாரு, ஒருத்தரை வந்து உங்களை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:13 வருது. அப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு சீடர்களை பார்த்து, சரி அவங்கெல்லாம் பலவிதமான கருத்து இருக்குது என் மேல, ஆனா உங்க கருத்து என்ன? உங்களுடைய எண்ணம் என்ன? என்னை குறித்து என்ன வச்சுக்கிறீங்க? நீங்க இவ்வளவு நாள் பழகுறீங்களே, என்னை குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா 12 பேர்ல பேதுரு உடனே என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இயேசு அங்க பாராட்டுறார். என்ன பாராட்டுறாரு? நீ இது வந்து உனக்கு வந்து மாம்சமோ ரத்தமோ இது உன்னை வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்பாட கொடுத்தார் அப்படின்னா, இந்த மனதில் ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகுது பாருங்க பேதுருக்கு. இது ஒரு நிலை. அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்க தாண்டி போனீங்கன்னா இயேசு சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போகணும், அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும், ரத்தம் சிந்தணும், பாடுபடணும், மறிக்கணும், உயிரோடு எழுந்திருக்கணும், இதை குறித்து பேசிக்கின்னு வரார். பேசின உடனே அதே பேதுரு உற்சாகமாய் வெளிப்பாடு பெற்ற பேதுரு, எண்ணத்தில் பெரிய வெளிப்பாடு உள்ளவர், எண்ணத்தில் தேவனை குறித்து உயர்ந்த எண்ணத்தை உடையவராக இருந்தார். இப்போ சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, எண்ணம் வேற லெவல்ல போகுது. உடனே இயேசு என்ன பண்றாரு, இதே பேதுருவை பாராட்டின பேதுருவை பின்னால போ சாத்தானே என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன வருதுன்னா, நம்முடைய எண்ணங்கள்ல ஒரு நிலையில இருக்க மாற்றோம். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நிலையில இருக்கிறோம், திங்கட்கிழமையில ஒரு நிலையில இருக்கிறோம், சில நேரத்தில் 7 மணிக்கு ஒரு நிலையில இருக்கிறோம், சில நேரத்தில் 10 மணிக்கு ஒரு நிலையில இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய எண்ணங்கள்ல பிசாசு என்ன பண்றான், விதைச்சினே இருக்கிறான். என்ன விதைச்சிக்கிறான்? தவறான எண்ணங்கள்ல தவறான சிந்தனைகளை விதைக்கிறான். ஆகதான் விசுவாசிகளா இருக்கிற நாம இந்த எண்ணங்கள்ல மர்வம் ஆகிறதுக்கு எப்பொழுதுமே ஆபிரகாமை போல வாக்கு தத்தத்தை சிந்திக்கிற ஒரு மனிதனாக, தேவனுடைய வார்த்தையில நம்முடைய சிந்தையில வைக்கிறவர்களாக, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ,
இவைகளை சிந்தித்து கொண்டு இருங்கள்னா என்ன? தேவன் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை, பிரசங்கங்களை நாம் மறுபடியும் மறுபடியும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் என்ன ஸ்டடி ஆகுறது. நமக்கு ஒரே விதமான எண்ணமாய் பாசிட்டிவ் எண்ணங்கள், முற்போக்கான எண்ணங்கள், தேவனுடைய வாக்கு தத்தத்தினுடைய நல்ல எண்ணங்கள் நம்முடைய சிந்தையில பதிய ஆரம்பிக்குது. இதுதான் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, செழிப்பான ஒரு புல்லு எப்படி காய்ந்து போன புல்ல இல்லாமல் ஒரு பச்சை பச்சை என்ற புல்லா அங்க வளர ஆரம்பிக்குது மனதில். இப்போ பிசாசு எப்படி கொளுத்தி போட்டாலும் பிரச்சனை, அது எரியவே எரியாது. இதை தான் பவுல் சொல்றாரு, இவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். ஆபிரகாம் இப்படி தான் இருந்தாரு. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல மறுரூபமாகுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? நம்முடைய எண்ணங்கள்ல செழிப்பு வேணும். செழிப்புனா என்ன? தேவனுடைய வார்த்தையில தான் அந்த செழிப்பு இருக்குது. அந்த எண்ணங்கள்ல தேவனுடைய வார்த்தையே நாம் சிந்திக்கும் பொழுது செழிப்பின் சிந்தையாக, ஆசீர்வாதமான சிந்தையாக, கொழுமையான சிந்தையாக, சுகத்தின் சிந்தையாக, ஆரோக்கியத்தின் சிந்தையாக, முற்போக்கான நம்முடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து நல்ல சிந்தைகளை நம்ம வசனத்திலிருந்து எடுத்து இதை நம்முடைய சிந்தையில், நம்முடைய எண்ணங்களில் பதிக்க வேண்டும், விதைக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவுரை கூறுகிறது. அல்லேலூயா.